Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திமுக ஆட்சியில் நடந்த நேர்முக தேர்வை ரத்து செய்திருக்கிறது அறநிலையத்துறை. திருவண்ணாமலை கோவில் பணி சம்பந்தமாக திமுக ஆட்சியில் நடந்த நேர்முக தேர்வு ரத்து செய்யப்படுவதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த திமுக ஆட்சியில் 109 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டது. இதனை ரத்து செய்வதாக தற்பொழுது அறநிலையத்துறை அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இப்ப அறநிலையத்துறை என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உத்தரவுகள் என்ன, விவரிங்க. புதிய அரசு அமைந்ததற்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையில பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுகிறது. கோயில் ரீதியிலும் அதே போல நிர்வாக ரீதியிலும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். திருச்செந்தூர்ல அந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதே போல கோயில் பிரசாத கடைகள்ல விற்கக்கூடிய விலைப்பட்டியல்களை காட்சிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில திருவண்ணாமலை கோயில்ல அரசு வேலைக்கு கடந்த ஆட்சியில லஞ்சம் வாங்கி தேர்வு செய்த பட்டியலை ரத்து செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவின் பெயர்ல ஒரு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில்ல கடந்த ஆட்சியில 109 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு இன்டர்வியூ நடத்தப்பட்டு அதில் கலந்து கொண்டவர்களிடம் அரசு வேலைக்கான லஞ்சம் பெற்று தேர்வு செய்ததாக பொதுமக்கள் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துறை ரீதியிலான புகார் பொதுமக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்து இந்த புகாரை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உத்தரவின் பேர்ல அந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அந்த நேர்காணல் என்பது நடத்தப்படும், அதற்கான பணியிடங்கள் நிரப்பப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மூலமாக இந்த ஆணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.